அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணன் தங்கை உறவு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நிறைய அவங்க சண்டை போட்டிருப்பாங்க, நிறைய அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய விட்டும் கொடுத்துருப்பாங்க. அவளுக்கு இல்லைன்னா இவன், இவளுக்கு இல்லைன்னா அவனை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு நாள் பயணம் தொடர்ந்து கடைசியில் அவங்க தங்கச்சிக்கு திருமணம்னு ஒன்று நடக்குங்க. அந்த தருணங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாண வேலைகள் தடபுடன்னு நடந்துகிட்ருக்கும். கல்யாணம் கூட முடிஞ்சு கிட்டத்தில் அவங்க ஒரு அழுகும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, யாருக்கும் தெரியாமல் அழுகணும், தெரிஞ்சு அழுகணும். நம்மளுடைய அழுகிறத பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் ஊர் கூடி தேர் திருவிழா போல் நம்ம தங்கச்சி கல்யாணம் நடக்கும் பொழுது அவளுக்கு திருமங்கலம் ஏறிட்டு பிறகு அவளை பார்த்து ஊர் உற்றார் உறவினர்கள்லாம் அவனை சுற்றி கண் மறைத்து அவள் தங்கையுடைய முகத்தை மட்டும் பார்த்து கதறி 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 அழுவான். அதுதான் அண்ணனுடைய உறவுகள். தங்கையும் புது கணவன் பக்கத்தில் இருக்கான்றதை தெரியாமல் அவருடைய உறவர்களையும் அவன் அண்ணன்களையும் விட்டு கதறி கதறி அழுவான். அதுதான் தங்கையின் அன்பு. அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்குத்தான் அவங்க புது உறவுகளையே தொடர்றாங்க. என்ன உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் முதல் பெற்றெடுத்த குழந்தையை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கின்ற தருணம் ஒரு அண்ணனுக்கு வருகின்றது அப்படின்னா, அது முதல் குழந்தையாக இருக்கிறது யாருன்னா தங்கையாக மட்டும்தாங்க இருக்க முடியும். அவளுக்கும் அண்ணன் எப்பொழுது நம்மை பார்க்க வருவாள் என்று அந்த தங்கை வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருப்பாள் பாருங்க. அதுதான் அப்பன் சாணத்தை அவள் கொடுக்கின்ற தருணம். இது மிக 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 அண்ணன் தங்கையுடைய உறவு. இதை மதிங்க. அண்ணன் தங்கை எப்பொழுதும் பிரியாமல் இருங்க. வாழ்க வளமுடன். அண்ணாமலையாருக்கு அரோகரா.